ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷனினால் வெளியீடு செய்யப்படும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான வணிக கல்வி, பொருளியல், கணக்கீடு ஆகிய பாடங்களுக்கான அலகு ரீதியான மற்றும் தேர்ச்சி மட்ட ரீதியான தொகுப்பாய்வு செய்யப்பட்டு நடைமுறை விடயங்களை அப்டேட் செய்து சிறப்பு வெளியீடாக வெளிவரும் கடந்த கால வினா தொகுப்பு புத்தகங்களை தற்போது நாடு முழுவதும் உள்ள புத்தகசாலைகளில் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான நாட்டின் எப்பாகத்திலும் இருந்து இணைந்து கொள்ளக்கூடிய வகையில் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெற்று வருகின்றன. மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 077-9734-858. ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷன். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கடைசி கிளாஸில் லாப நோக்கற்ற நிறுவனங்களுக்கான சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துருந்தோம். ஸோ 20-28 நிமிஷத்துக்குள்ளே வர மாதிரி சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துருந்தோம். ஸோ நம்ம இந்த கிளாஸ்லேருந்து நம்ம லாப நோக்கற்ற நிறுவனத்தை முழுமையாக படித்து கொண்டு போனோம்னா சரி. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன இன்ட்ரடக்ஷன் படி பார்த்தோம்னா லாப நோக்கற்ற அமைப்பு என்பது நமக்கு இப்போ லாப நோக்கமற்ற முறையில் இயங்குகின்ற அமைப்பு. அது என்ன செய்யாது, நம்ம லாபத்தை நோக்கமாக கொண்டிருக்காது. இந்த வணிகத்தில் யாருமே மூலதனமாக இந்த தொகையை ஈடுபடுத்த மாட்டாங்க. அந்த தொகையை அதே மாதிரி அந்த வணிகத்தில் இருக்கிறார்கள் எல்லாம் நம்ம உரிமையாளர்னு சொல்ல மாட்டோம், அங்கத்தவர்கள்னு சொல்லுவோம். அப்போ அங்கத்தவர்களின் நலனுக்காக அல்லது சமூக நலனுக்காக செயற்படுகின்ற அமைப்பாக இந்த லாப நோக்கற்ற அமைப்பு இருக்குது. அப்போ நம்ம அதை ஒன்றா பார்த்து வந்தோம்டா சரி. ஸோ உங்களுக்கு தரப்பட்ட டியூடில் உங்களுக்கு தரப்பட்ட எண்ணக்கரு படத்தை பாருங்கள். நமக்கு கன்செப்ட் மேப்பை பாருங்கள். லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்கு வைப்பதன் முக்கியத்துவம் மற்றும் நிதி பெறுமதிகளை நிதி நிலைமையும் வெளிப்படுத்துதல். அது கீழே பாருங்கள். லாப நோக்கற்ற அமைப்பு அறிமுகம், அவற்றின் முக்கியத்துவம் தெரியும். ஒன்றும் அறிமுகம் என்ற அடிப்படையில் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே அந்த அறிமுகத்தை நான் தந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ டவுட் இருக்கிறார்கள் திரும்பி இருக்கும், அந்த அறிமுகத்தை பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. லாப நோக்கற்ற வணிகம் ஏனைய வணிக அமைப்பிலேருந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்ற விஷயத்தை நம்ம பார்த்துருந்தோம். சரி, அடுத்து காசு பெறுவனவுகள். அப்போ இங்கே லாப நோக்கற்ற அமைப்பில் காசு பெறுவனவுகளும் இருக்குது, காசு கொடுப்பனவுகளும் இருக்குது. அப்போ லாப நோக்கற்ற அமைப்புன்னு இருக்குன்னு சொன்னால் அதுக்கு கணக்கு வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றல கணக்கு வைக்கணும். ஏன்னா அங்கேயும் பொருளாதார செயற்பாடுகள் நடக்குது. ஸோ அப்படி பாருங்கள், காசு பெறுவன கொடுப்பனவு இருக்கும், அதை கொள்ளல் கொடுத்தல் கணக்கில் அல்லது காசு கணக்கில் பதிவும். ஸோ நம்ம காசு கணக்குன்னு சொன்னாலே போதும். உங்களோட எக்ஸாம் பேப்பரில் சம்டைம் கொள்ளல் கொடுத்தல் கணக்குன்னு சொல்கிறாங்கன்னா அது காசு கணக்கு தான் சொல்கிறாங்க என்று தெரிஞ்சிருந்தா ஓகே. ஆனால் நீங்கள் கொள்ளல் கொடுத்தல் கணக்கு தான் எழுதணும்ன்ற அவசியம் இல்லை, காசு கணக்கு எழுதலாம். அது காலப்பகுதிக்குரிய வருமானங்கள் செலவுகள் வருமான செலவு கணக்குன்னு சொல்கிறோம். வருமான கூற்றை தான் வருமான செலவு கணக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து வாரது நமக்கு வருமான கூற்று லாப நோக்கத்துடைய வணிகமாக இருந்தால் அங்கே லாபம் அல்லது நட்டத்தை காட்டும். லாப நோக்கோட இயங்குகின்ற தனியார் உரிமை, பங்குடைமை, கம்பெனி இந்த 3 வணிகத்திலை வார நிதிநிலைமை சேர்த்துறது நம்ம லாபம் என்று சொல்லுவோம் அல்லது நட்டம் என்று சொல்லுவோம். இங்கே லாப நோக்கற்ற வணிகத்தில் வாரதை நம்ம லாபம் என்று சொல்ல மாட்டோம், வருமான மிகை அல்லது வருமான பற்றாக்குறை என்று சொல்லுவோம். சரி, அடுத்த பாருங்க, நம்ம புற செயற்பாடு நடவடிக்கையில் ஈடுபடலாம். புற செயற்பாடு நடவடிக்கையில் ஈடுபடுறதனூடாக அவங்களுக்கு ஒரு வருமான கூறு செய்து அதில் வாரதை லாபம்னு சொல்லுவோம். ஏன்னா புறதொழிற்பாடு நடவடிக்கை என்பது லாப நோக்கத்தோட செய்கிற விஷயமா இருக்குது. லாப நோக்கற்ற வணிகத்தின் நிதி திரட்டுகின்ற ஒரு வழிமுறை தான் புற செயற்பாடு நடவடிக்கை. அந்த புற செயற்பாடு நடவடிக்கையில் ஈடுபட்டு அந்த வணிகத்துக்கு தேவையான நிதியை திரட்டி கொள்வாங்க. அப்போ என்ன செய்வாங்க, அங்கே லாபம் நோக்கமாக இருக்கும். சரி, அடுத்த சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை வச்சுக்கொண்டு நிதிநிலைமை கூறு செய்கிறதா இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயத்தையும் காட்டுற மாதிரி ஒரு எண்ணக்கரு படம் மட்டும் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. ஸோ அதுலேருந்து அடுத்தது பாருங்கள். அடுத்த பாருங்கள், நம்ம லாப நோக்கற்ற அமைப்புகள். நான் ஏற்கனவே சொன்னது லாப நோக்கற்ற அமைப்புகள் ஒன்று அங்கத்தவர்கள் நலனுக்காக அல்லது சமூக நலனுக்காக செயற்படுகின்ற அமைப்புகளாக இருக்கும். இது அங்கத்தவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்டதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் ஒன்று பாடசாலை பழைய மாணவர் சங்கம், முதியோர் சங்கங்கள், இளைஞர் கழகங்கள், விளையாட்டு கழகங்கள், மரண ஆதார சங்கம் அப்படின்ற விஷயங்கள் நம்ம சொல்லலாம். மீனவ சங்கம் எல்லாம் இதுக்குள்ளே வரலாம். சரி, ஓகே. அப்போ நீங்கள் அதில் சொல்லப்பட்ட விடயத்தை பாரு. நமக்கு அதில் சொல்லப்பட்ட லாப நோக்கற்ற அமைப்புன்றதில் நான் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்குன்னு எழுத தேவையில்லை. அங்கத்தவர்களின் நலன்களையும் சமூக முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்டு இயங்குகின்ற வணிக அமைப்புகள் லாப நோக்கற்ற அமைப்புகள். ஸோ இது வடிவாக உங்களுக்கு இந்த சரி. ஒன்று அங்கத்தவர்கள் நலன்னு சொன்னால் அங்கத்தவர்களுக்காக செயற்படும், அதில் சமூக முன்னேற்றம் சமூகத்திற்காக செயற்படுற மாதிரி இருக்கும். சரி, 2 நோக்கம் தான் மெயினான நோக்கம். அதில் உதாரணங்கள் எழுதி கொள்ளுங்க. லாப நோக்கற்ற அமைப்புக்கான உதாரணங்கள் எழுதுறது தான் அந்த இடைவெளி விடப்பட்டிருக்குது. உதாரணங்கள் எழுதி கொள்ளுங்க. 1 கிலோ 1 எழுதுங்க. இடம் காணாத பட்சத்தில் பக்கத்தில் நீங்கள் எழுதுங்க. சரிதானே, காமா போட்டு எழுதினாலும் பிரச்சனை இல்லை. 1 உதாரணம் விளையாட்டு கழகங்கள். 1 விளையாட்டு கழகங்கள், விளையாட்டு கழகங்கள், பாடசாலை பழைய மாணவர் சங்கம்,
விளையாட்டு கழகங்கள், பாடசாலை பழைய மாணவர் சங்கம், பாடசாலை பழைய மாணவர் சங்கம், அடுத்து மரண ஆதார நலன்புரி சங்கங்கள், மரண ஆதார நலன்புரி சங்கங்கள், மரண ஆதார நலன்புரி சங்கங்கள், அடுத்து சமயம் சார்ந்த அமைப்புகள். ஸோ நான் ஸ்பீடாக சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி எழுதுங்க, பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எழுதக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்போ திரும்பி ஒன்றுமடா சொல்லிக்கணும். விளையாட்டு கழகங்கள், பாடசாலை பழைய மாணவர் சங்கம், மரண ஆதார நலன்புரி சங்கம், சமயம் சார்ந்த அமைப்புகள். சரி, அடுத்த என்ன ஹெட்டிங் போட்டிருக்குன்னு பாருங்கள். லாப நோக்கற்ற அமைப்புகளுக்கு கணக்கு வைப்பது முக்கியத்துவம் அல்லது துவைப்பாடு. அதில் சொல்லப்பட்ட விஷயத்தை வாசிக்கும் முதல்ல ஒரு விஷயம் விளங்கிக் கொள்ளுங்கள். லாப நோக்கற்ற வணிகம் என்றால் அங்கே பொருளாதார செயற்பாடு இருக்காதுன்ற அர்த்தம் இல்லை. ஸோ உங்களோட விளங்குற மாதிரி சொல்லணும்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் எடுத்துக்கொள்ளும், ஒரு விளையாட்டு கழகம். அந்த விளையாட்டு கழகத்துக்கு நம்ம கணக்கு செய்யணுமா, கணக்கு வைக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு? எஸ், இருக்குது. ஏனெண்டா விளையாட்டு கழகத்தில் இருக்க அங்கத்தவர்கள், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிரிக்கெட்டுக்கான விளையாட்டு கழகம் வச்சுக்கொள்வோம், 11 பேர் விளையாடுவோம். இந்த 11 பேர் விளையாடினாலும் 11 பேர் மட்டும் சேர்ந்து கழகம் இருக்காது, குறைஞ்சது 15 பேர், 15 பேர் இருந்து 20 பேராவது அந்த விளையாட்டு கழகத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை நமக்கு வந்து யூனியர்ஸ் அவங்கள நம்ம வந்து வரவேற்கணும்னு சொன்னால் அவங்க வந்து செய்யணும் போதும். அதுக்கு விளையாட்டு நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விளையாட்டுக்களை நீண்ட காலமாக இருக்கிற விளையாட்டுக்களமாக இருந்தால் அதில் ஏற்கனவே விளையாட்டு கழகத்தில் இருந்தாக்கள், இப்போ உங்களுக்கு சீனியராக இருக்கிறார்கள், விளையாட்டு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றாதாக்களும் இன்னும் அங்கத்தவர்களாக இருப்பாங்க. அவங்க உங்களுக்கான ஆலோசனையை வழங்குவாங்க. ஆனால் ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் வரும்போது அவங்க டூர்னமெண்ட்டில் பங்கு பெற்ற மாட்டாங்க. உங்களுக்கான வழிகாட்டல்கள், உங்களுக்கான ஆலோசனை வழங்குறாங்களே இருப்பாங்க. அதே போல் விளையாட்டு கழகத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாக்கள், இப்போ கிரவுண்டுக்குள்ளே இறங்கி விளையாடுறாக்களும் கொஞ்சம் பேர் இருப்பீங்க. ஆக்டிவாக கூடியாக்கள் ஒரு 15 பேராக அந்த காலத்தில் இருப்பாங்க. அதை தவிர ஃப்யூச்சர் ஜெனரேஷன், அப்போ அடுத்த தலைமுறையினருக்கு வழிவகுக்கும் என்ற அடிப்படையில் அந்த விளையாட்டுக்களை என்ன செய்யணும், ஒரு முறையான விளையாட்டுகள் இப்படிலாம் இருக்கும். அடுத்த தலைமுறையினையும் உள்ளே கொண்டு வரணுன்ற அடிப்படையில் யூனியர்ஸ் மாரும் இருப்பாங்க. அதாவது ஸ்போர்ட்ஸில் இப்போ பங்கு பெற்றாதாக்கள் இன் ஃப்யூச்சருக்கு அந்த விளையாட்டு கழகத்தோட பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஆக்கள் என்றாக்கள் இருப்பாங்க. அவங்க இப்போ ஸ்போர்ட்ஸை பழகி கொண்டிருப்பாங்க. இன் ஃப்யூச்சரில் இப்போ ஆக்டிவாக இருக்கிறாக்கள் ரிட்டையர் ஆகும்போது இந்த ஜூனியர் ஆக்கள் என்ன செய்வாங்க, இந்த விளையாட்டு பொறுப்புகளை எடுத்துக்கொள்வாங்க. ஸோ அப்படி நமக்கு குறைஞ்சது ஆக்டிவாக இருக்கிறார்கள் 15 பேராவது இந்த விளையாட்டு கழகத்தில் இருக்குது. கூடியது என்ன செய்யலாம் வந்து சீனியர்ஸ்மார், இப்போ ஆக்டிவாக விளையாடுறாக்கள் யூனியர்ஸ்மார் அப்படின்னு சொல்லி இந்த விளையாட்டு கழகத்தில் செய்யும் பகுதி ஆக்கள் இருக்கலாம். அப்போ இங்கே விளையாட்டுகளில் நிறைய பேர் அங்கத்துவராக இருக்கிறாங்க என்றால் அந்த விளையாட்டு கழகத்தில் நீங்கள் அங்கத்துவம் பெறணுமாக இருந்தால் நீங்கள் சந்தா ஒன்று கட்டணும். அல்லது அந்த விளையாட்டுக் கழகம் ஏதாவது பொதுவான விளையாட்டு நிகழ்ச்சிகளை நடத்த போதுன்னு சொன்னால் அவங்களோட அங்கத்துவ பணம் மட்டும் அவங்களுக்கு போதாது, அவங்க வெளிநபர்களிடம் நன்கொடைகளை பெற்றுக்கொள்வாங்க. அப்போ இங்கே அங்கத்தவர் சந்தா தாரண்டதும் ஒரு பொருளாதார செயற்பாடு, காசு இன்வால்வ் ஆகுது. அல்லது வெளியாக்களிடம் நன்கொடைகளை பெற்றுக்கொள்வதும் ஒரு பொருளாதார செயற்பாடு. அதே மாதிரி விளையாட்டு உபகரணங்களை வாங்குறது அல்லது வேறொரு டூர்னமெண்ட் நடத்துகிற இடத்துல, வேறொரு ஸ்போர்ட்ஸில் வேறொரு இடத்துல டூர்னமெண்ட் நடத்துகிற இடத்துல நம்ம போய் அந்த ஸ்போர்ட்ஸில் பங்கு பெற்றோம் வந்து அவங்களுக்கு நுழைவு கட்டணம் கட்டணும். இப்போ வேறு ஊர்களில் ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்குதுன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டுகளில் நம்ம வந்து பங்கு பெற்றோமாக இருந்தால் அதுக்கு நம்ம வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் என்று சொல்லி ஒன்று கட்ட வேண்டியிருக்கும். பரிசு தொகை என்றது வேறு, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஒன்று கட்ட வேண்டியது. ஒரு 30 விளையாட்டு கழகம் சேர்ந்து ஒரு டூர்னமெண்ட் ஒன்று நடத்துகிறாங்கன்றால் அந்த 30 விளையாட்டு கழகமும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் என்று சொல்லி ஒரு 5000 கட்டுறீங்கண்டா அந்த 5000 சேர்ந்து 30 பேருக்கும் வார மொத்த தொகை அந்த டூர்னமெண்ட்டுக்கான கலெக்ஷன். அப்போ நம்ம இப்படி ஒரு விளையாட்டு கழகம் என்ற அடிப்படையில் இன்னொரு டூர்னமெண்ட்டில் பங்கு பெற்ற போகிறோம்ட்டு அங்கேயும் என்ன செய்யும், அந்த விளையாட்டு கழகம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து கட்ட வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் பொருளாதார செயற்பாடு. அப்போ விளையாட்டு நிகழ்வு நடக்கும்போது வேறு ஊர்களுக்கு போக வேண்டியிருந்தால் அதுக்கான டிரான்ஸ்போர்ட் வசதி, அதுக்கான உணவு வசதி அதெல்லாம் நம்ம வந்து என்ன செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கும். ஸோ இப்படி நமக்கு வந்து காசு வார வழிமுறைகளும் இருக்குது, இங்கே காசினை செலவழிக்கிற வழிமுறைகளும் இருக்குது. அதேமாதிரி சில ஸ்போர்ட்ஸ் கிளப் என்ன செய்ய மாட்டால் ஸ்போர்ட்ஸ் கிளப்பாக இருந்து கொண்டு அந்த ஊருக்குள்ளே நடக்கிற சில நல்ல விஷயங்களில் சில இந்த ஊருக்கு தேவையான பணிகளில் ஈடுபடுவாங்க. அப்போ அதுக்கும் அவங்களுக்கு காசு தேவை. அதையும் பொதுமக்கள்கிட்ட இருந்தோ அல்லது பெரிய வணிகர்கள்ட்ட இருந்தோ நன்கொடையாக பெற்றுக்கொள்வாங்க. அல்லது அவங்கள்ட்ட இருக்கிற காசை வச்சு கொண்டு அதை செய்வாங்க. அல்லது அவங்களோட நிதி இன்னும் தேவைப்படுறதுல புற செயற்பாடு நடவடிக்கை ஈடுபடுவாங்க. இப்போ இவ்வளவு விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த அனைத்து விஷயமும் லாப நோக்கற்ற நிறுவனமாக இருந்தாலும் அங்கே இடம்பெறுகிற ஒரு பொருளாதார செயற்பாடு.
அப்போ அதனால் அந்த பொருளாதார செயற்பாடை கணக்கு வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நன்கொடை தந்த ஒரு நபர் நான் தந்த நன்கொடையை நீங்கள் எதுக்கு பயன்படுத்துனீங்கன்ற ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு ஆன்சர் செய்கிற அளவுக்கு ஆன்சர் கொடுக்குற அளவுக்கான தகவல் உங்கள்கிட்ட இருக்கும். அதுக்கு நீங்கள் கணக்கு வைக்க வேண்டிய அவசியம். அல்லது நம்மளோட அங்கத்தவர்களே யாராவது ஒரு ஆள் நீங்கள் எங்கள்கிட்ட நிறைய காசு வாங்குறீங்க, பொருளாளராக இருக்கிறீங்க, எங்கள்கிட்ட நிறைய காசு வாங்குறீங்க, அங்கத்துவ கட்டணம் மட்டும் வாங்குறீங்க, நன்கொடைகள் நாங்கள் கலெக்ட் பண்ணி கொண்டு தாரோம், டூர்னமெண்ட் மேட்ச் வின் பண்ண போகிறதுக்கு வருது, அப்போ அதில் வர காசு, புறத்தொழில் நடவடிக்கையில் வர காசு, இவ்வளோ காசையும் எடுத்து நீங்கள் என்ன செய்கிறீங்க ரெண்டு அவங்க கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்கிறதுக்கு அவங்களுக்கான விஷயம் வந்து கணக்கு வைத்தல் அவசியம். அப்போ இங்கே பொருளாதார செயற்பாடு எந்த வணிகத்தில் இருக்குது, இப்போ வந்து லாப நோக்கு உடைய வணிகம் தான் கணக்கு செய்யணும், லாப நோக்கற்ற வணிகம் கணக்கு செய்யக்கூடாதுன்றது கன்செப்ட் இல்லை. எந்த வணிகத்தில் பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடுறாங்களோ, பணம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறாங்களோ அந்த வணிகம் கணக்கு வைத்தல் அவசியமாக இருக்குது. அப்போ லாப நோக்கற்ற வணிகத்திலையும் பொருளாதார நடவடிக்கைகள் இருக்குது. அங்கத்தவர்கள் சந்தா தாராங்க, வெளிநபர்களது நன்கொடைகளை பெற்றுக்கொள்கிறோம். இந்த பணத்தை நம்ம எதுக்கு பயன்படுத்திருக்கோம் என்ற ரெஸ்பான்சிபிலிட்டியை அந்த குறிப்பிட்ட நபர்கள் செலுத்த வேண்டியிருக்கிற காரணத்தால் நம்ம கணக்கு வைக்க வேண்டியது அவசியம். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்களை வடிவாக கன்சிடர் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நோட்ஸை கொஞ்சம் வாசிங்க. இப்போ உங்களுக்கு பூர்ணமான விளக்கம் கிடைக்கும். லாப நோக்கற்ற அமைப்புகளுக்கு கணக்கு வைப்பதன் முக்கியத்துவம் அல்லது தேவைப்பாடு. இவ்வமைப்புகள் லாபத்தை நோக்கமாக கொள்ளாவிடினும் பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடுவதனால் அங்கத்தவர்களிடமிருந்து சந்தா பணத்தை அங்கத்துவ பணத்தை பெற்றுக்கொள்ளும். எனவே பொருளாதார செயற்பாடுகள் தொடர்பில் சரியான தகவலை அங்கத்தவர்களுக்கு வழங்குவதற்கு கணக்கு வைத்தல் அவசியமாகும். ஸோ இப்படியே நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களோட பாடசாலைகளில் சில நிகழ்வுகளை நீங்கள் எடுத்து நடத்துவீங்க. உதாரணம் சொல்லணும்னா டீச்சர்ஸ் டே நடத்துவீங்க, அல்லது மதம் சார்ந்த சமயம் சார்ந்த சில நிகழ்வுகள் உங்களோட பாடசாலை நடக்கலாம், அதுக்கான நிகழ்வு நடத்துவீங்க. அப்போ உங்களோட பாடசாலையின மொனிட்டர் அல்லது பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு நபர் பாடசாலை சக மாணவர்லேருந்து காசை கலெக்ட் பண்ணி அந்த காசை வச்சுக்கொண்டு நீங்கள் அந்த செலவுகளை பார்த்துக்கொள்வீங்க. அப்போ இங்கே ஒரு மாணவர் உங்கள்கிட்ட வந்து கேட்டால் நான் 2000 ரூபா காசு உங்களுக்கு தந்திருக்கிறேன், அதே மாதிரி இந்த வகுப்பறையில் இருக்கிற 30 பேர் 2000 மட்டும் தந்துருந்தாங்கன்னா மொத்தம் 60,000 ரூபா காசு சேர்ந்துருக்கும். இந்த 60,000 காசையும் வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன செலவு செய்தீங்க என்று கேட்டால் அதுக்கான கணக்கு வைக்க வேண்டிய அவசியம் அந்த காசை வாங்கினாலுக்கு இருக்குது. ஏன்னா காசை வாங்கினால் அதுக்கான கணக்கை காட்டணும். நான் என்னென்னதுக்காக செலவழித்தேன், எவ்வளோ காசு எனக்கிட்ட வந்தது, என்னென்னதுக்காக செலவழிச்சேன்ட்டு பில்லூடாக காட்டணும். ஸோ அக்கௌண்டிங் படித்த மாணவர் அடிப்படையில் இதெல்லாம் ப்ராப்பராக செய்யும். இப்போ நீங்கள் உங்களோட பாடசாலையில் நீங்கள் ஒரு ஆசிரியர் தினத்தையோ அல்லது சரஸ்வதி பூசையோ அல்ல மீளாத நபி விழான்னு சொல்லி அந்த ப்ரொஜெக்டோ அல்ல ஒளி விழா அப்படின்ற மாதிரி வேறு சமயம் சார்ந்த விஷயங்களை செய்கிறீங்கன்னா அதுக்கான காசு கலெக்ட் பண்ணி அதை நீங்கள் செலவழிக்கிற பொறுப்பில் நீங்கள் போய் உட்கார்ந்தீங்கண்டா, அதுக்கான நியமிக்கப்பட்டீங்கண்டா, நீங்கள் பெற்ற காசுக்கான கணக்கு செலவழித்த காசுக்கான கணக்கு மிகுதி இருந்தால் அந்த காசு அதெல்லாம் முறையாக கணக்கு காட்ட வேண்டிய அவசியம் வரும். நம்ம இதை சரியாதுன்னு சொல்லிடலாம். இப்போ காசை கலெக்ட் பண்ண மாட்டோம், அதில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் செய்கிறது லாப நோக்கற்ற ஒரு முறைமையில் செய்கிற நடவடிக்கை. ஸோ இதெல்லாம் பேசிக். ஒரு சரஸ்வதி பூசையோ அல்லது வந்து ஒரு நீங்கள் டீச்சர்ஸ் டே ஒன்று கொண்டாட போகிறீங்கண்டா அதில் நீங்கள் அதை பழகுறீங்க, கணக்கு வைக்கிற விஷயத்தை பழகுறீங்களா? சரி. ஸோ சிம்பிள். அதுக்குள்ளே பாருங்கள், லாப நோக்கற்ற அமைப்புகள் தயாரிக்கும் கணக்குகளும் அறிக்கைகளும். அப்போ லாப நோக்கற்ற நிறுவனங்கள் தயாரிக்கிற கணக்குகள் அறிக்கைன்னு வரும்போது ஸோ நமக்கு வந்து A லெவலில் எக்ஸாமில் வர விஷயத்தை பார்ப்போம். அப்போ A லெவலில் எக்ஸாமில் லாப நோக்கற்ற நிறுவனம் தொடர்பாக என்ன கேள்வி வரும் பார்ட் 2ல் என்று பார்த்தோம்னால் ஒன்று உங்களுக்கு சந்தா கணக்கு ஒரு கேள்வியாக கேட்கலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. இந்த யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட் 8ல் உங்களுக்கு பார்ட் 2ல் கேள்வி வாரதாக இருந்தால் என்ன கேள்விகள் உங்களுக்கு வளமையாக வந்துட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பார்ட் 2ல் நீங்கள் செய்து காட்ட வேண்டிய கணக்குகளாக சில கணக்குகள் இருக்குது. ஒன்று, இங்கே நீங்கள் காசு கணக்கு செய்து காட்ட வேண்டி வரலாம், காசு கணக்கு. அதே மாதிரி சந்தா கணக்கு செய்து காட்ட வேண்டி வரலாம். அநேகமாக சந்தா கணக்கு தான் செய்து காட்ட வேண்டி வரும். சில வேளைகளில் உங்களுக்கு ஆயுட் சந்தா அதற்கான கணக்கும் செய்து காட்ட வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆனால் பிரதானமான சந்தா கணக்கு. சந்தாவில் சாதாரண சந்தாவும் இருக்குது, ஆயுட் சந்தாவும் இருக்குது. அதை பற்றி விளக்கமாக நம்ம படிப்போம். அடுத்து நமக்கு வந்து நன்கொடை நிதிய கணக்கு, நன்கொடை நிதிய கணக்கு செய்ய வேண்டி வரலாம்.
அடுத்தது நமக்கு வந்து வருமான கூற்று. வருமான கூற்று இது கழகத்திற்கு செய்ய வேண்டி வரலாம். அதே மாதிரி வருமான கூற்று புற தொழிற்பாட்டுக்கும் செய்ய வேண்டி வரலாம். கழகத்திற்கும் செய்ய வேண்டி வரலாம், கழகத்திற்கும் செய்ய வேண்டி வரலாம். அதே மாதிரி புற தொழிற்பாட்டு நடவடிக்கையும் செய்ய வேண்டி வரலாம். இங்கே நான் சொன்ன மாதிரி சந்தா கணக்கு இங்கே பிரதானமாக செய்ய வரும். ஆயிரத்தி வந்தாவது கணக்கு கேட்கறது குறைவன்ற மாதிரி வருமான கூறில் கழகத்திற்கான வருமான கூறு செய்கிறது பிரதானம். புற தொழிற்பாட்டு நடவடிக்கைக்கு கேள்வி வரும்ன்றது எப்பயாவது தான் கேள்வி வரும். ஆனால் உங்களோட தவணை பரீட்சைகளில் இந்த புற தொழிற்பாடையும் வச்சுக்கொண்டு கேள்வி இருக்கிறேன். நான் ஃபைனல் எக்ஸாம் பேப்பரும் கதைக்கிறேன், டேர்ம் எக்ஸாம் பேப்பரும் கதைக்கிறேன். அப்போ டேர்ம் எக்ஸாம் பேப்பரில் ஆயுட் சந்தாவுக்கு கேட்குறது, புற தொழிற்பாட்டு நடவடிக்கை கேட்குறது அதெல்லாம் பொதுவாக வரலாம். ஆனால் ஃபைனல் எக்ஸாம் பேப்பரில் உங்களுக்கு வாரதாக இருந்தால் காசு கணக்கு, சந்தா கணக்கு, சில நன்கொடை நிதி கணக்கில் கேட்கலாம், வருமான கூற்று கேட்கலாம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, நிதி நிலைமை கூற்று. லாப நோக்கற்ற நிறுவனத்துக்கு நிதி நிலைமை கூற்று செய்கிறது. இந்த நிதி நிலைமை கூற்று செய்கிறது ஃபைனல் எக்ஸாம் பேப்பரில் உங்களுக்கு கேட்குறதுக்கான வாய்ப்பு குறைவு. இதில் இன்னொரு விஷயம், உங்களுக்கு வந்து இது 10 மார்க்ஸுக்கான கேள்வியாக மாற்றப்பட்டதுனால, போன கிளாஸ்லேயே கிடச்சினா மாற்றப்பட்டதுனால நிதி நிலைமை கூற்று கேட்க வாய்ப்பு இல்லை. ஆனால் உங்களோட தவணை பேப்பர்களில் இதை 20 மார்க்ஸுக்கான கேள்வியாகவே போடுவாங்க. அப்படி 20 மார்க்ஸுக்கான கேள்வியாக போடும்போது சில வேளைகள் நிலைமை கூற்றும் கேட்டு தவணை பேப்பரில் கேள்வி வரலாம். ஆனால் நிலைமை கூற்றுன்றது அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் இல்லை. லாப நோக்கற்ற நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் செய்ய தேவையில்லை, செய்ய முடியாதுன்றதில்லை, அது தேவை நமக்கு வந்து கேள்வியில் வரக்கூடிய வாய்ப்பு குறைவு. லாப நோக்கற்ற நிறுவனத்தில் நிலைமை கூற்று இல்லைன்னு நான் சொல்ல வரல. லாப நோக்கற்ற நிறுவனம் வந்தால் இந்த நிதி கூற்று எல்லாம் வரும். ஸோ இதில் வருமான கூற்றும் நிலைமை கூற்றும் நிதி கூற்றும், மற்றதெல்லாம் நம்ம அறிக்கைகள்னு சொல்லணும், அல்லது கணக்குகள்னு சொல்லணும். அப்போ ரெண்டில் வருமான கூற்று தான் வளமையாக கேள்வி வந்து கொண்டிருக்குது. நிலைமை கூற்று கேள்வி கேட்கணுமாக இருந்தால் நமக்கு 10 மார்க்ஸுக்கான கேள்வியாக இருக்கக்கூடாது, அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ அந்த காரணத்தால் நிலைமை கூற்று பெருசாக இப்போ கேள்வி வரல. சரி, அப்போ அதுக்கு எழுதி கொடுங்க, லாப நோக்கற்ற அமைப்புகள் தயாரிக்கும் கணக்குகளும் அறிக்கைகளும். ஒன்று காசு கணக்கு, எழுதிக்கொள்ளும் காசு கணக்கு, அல்லது கொள்ளல் கொடுத்தல் கணக்கு. கொள்ளல் கொடுத்தல் கணக்கு எழுத்துக்களை மாறி எழுதி கொள்ளாமல் பார்த்தா எழுதிக்கொள்ள கொள்ளல் கொடுத்தல் கணக்கு. காசு கணக்கு தான் கொள்ளல் கொடுத்தல் கணக்குன்னு சொல்கிறோம். கொள்ளலண்டா பெருவனவு, இது பழைய சொல், பழைய பேச்சு வழக்கு சொல். கொள்ளலண்டா பெருவனவு, கொடுத்தலண்டா கொடுப்பனவு. அதுதான் அவங்க சொல்கிறாங்க கொள்ளல் கொடுத்தல் கணக்குன்னு. அப்போ இது இன்னொரு வகையில் நம்ம எப்படி சொல்லலாம், பெருவனவு கொடுப்பனவு கணக்குன்னு சொன்னாலும் காசு கணக்கு தான் அவங்க சொல்ல வராங்கன்னு அர்த்தம். ஏன் இப்படியான சொற்கள் தான் லாப நோக்குன்றதில் அந்த பரிந்துன்னு பார்த்தோம்னா, ஏனைய வணிகங்களுக்கான கணக்கறிக்கைகள் அது ஒரு முறையான வணிக மண்டபம் நம்ம போவோம். இந்த லாப நோக்கற்ற வணிகம் என்றது மீனவ சங்கமாக இருக்கலாம், முதியோர் சங்கமாக இருக்கலாம், இளைஞர் கழகமாக இருக்கலாம். இதில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் கணக்கு தொடர்பான பூரண அறிவை கொண்டாக்கள்னு சொல்ல முடியாது. அப்போ அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த கணக்குகளை வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க பயன்படுத்தின சொற்கள் இங்கே பயன்படுத்தப்படுறதாகவும் இருக்கலாம். அதான் லாப நோக்கத்தில் இருக்கிற டிஃப்ரெண்ட். அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு இருக்குது, அது தெரிஞ்சுக்கொள்ளணும். நீங்கள் கணக்கு வழமையாக 1/4 ஆரம்பித்து 31/3 முடிவடையும். ஒரு நிதியாண்டு கணக்கீட்டுக்கான நிதியாண்டு என்பது 1/4 ஆரம்பித்து 31/3 முடியும். ஆனால் லாப நோக்கற்ற நிறுவனத்துக்கான கணக்கு செய்யும் போது 1/4 ஆரம்பித்து 31/3 முடிகிற மாதிரியும் உங்களுக்கு தரலாம். அதேவேளை 1/1 ஜனவரியில் ஆரம்பித்து 31/12 டிசம்பரில் முடிவடைகிற மாதிரியும் தரலாம். இதற்கான காரணம் இப்போ நான் சொன்னது தான். லாப நோக்கற்ற நிறுவனம் எதுவாக இருக்கிறது இல்லை, இப்போ நம்ம படித்தாக்கள் அக்கௌண்டிங் தெரிஞ்சாக்கள் செய்கிற மாதிரி இருக்கிறது. இப்போ தனியார் உரிமை வணிகம் இருக்கின்றால் ஒரு லெவலுக்கு மேலே அந்த வணிகம் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு அங்கே ஒரு அக்கௌண்டன்டால் நியமிப்பார். அந்த அக்கௌண்டனுக்கு கணக்கு வைக்க தெரியும். ஸோ அவர் ஒரு அக்கௌண்டனாக இருக்கிறாருன்னு சொன்னால் சார்ட்டர் படிச்சிருக்கலாம், ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம், அவர் கணக்கு கொமர்ஸ் அப்படின்ற மாதிரி போயிருப்பார். ஆனால் லாப நோக்கற்ற அமைப்பில் வாராக்கள் அப்படி ஒரு கணக்காளரை வைக்க போகிறதில்ல, அவங்களுக்குள்ளேயே அதை செய்வாங்க. அப்போ அதனால் நமக்கு என்ன செய்ய போகிறதில்ல, நமக்கு வந்து சில விஷயங்கள் அவங்க வளமையாக யூஸ் பண்ண விஷயங்களை பயன்படுத்த வேண்டி இருக்குது. ஸோ அதுக்காகத்தான் இந்த டிஃப்ரெண்ட். சரி, ஓகே. அப்போ இதை புரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அந்த குழப்பம் வராது. ஏன் இந்த பழைய சொல், இந்த சொற்களெல்லாம் ஏன் நான் பயன்படுத்தணும்ன்ற தேவை, அந்த கேள்வி உங்களுக்கு வராது. சரி, அடுத்த பாரு நமக்கு வந்து 2வது இருக்கணும் அங்கத்தவர்களுக்கான சந்தா கணக்கு.
இதுதான் எழுதுமா. ரெண்டாவது அங்கத்தவர்களுக்கான சந்தா கணக்கு. அங்கத்தவர்களுக்கான சந்தா கணக்கு. அங்கத்தவர்களுக்கான சந்தா கணக்கு. மூன்றாவது எழுதிக் கொள்ளுங்க வருமான கூற்று அல்லது வருமான செலவு கணக்கு. வருமான கூற்று அல்லது வருமான செலவு கணக்கு. வருமான கூற்று அல்லது வருமான செலவு கணக்கு மூன்றாவது. அங்கால சைட்லேயும் இடம் இருக்குது. நான்காவது எழுதிக் கொள்ளுங்க நிதி நிலைமை கூற்று. நான்காவது நிதி நிலைமை கூற்று. நான்காவது நிதி நிலைமை கூற்று. நிலைமை கூற்று. ஐந்தாவது எழுதிக் கொள்ளுங்க புற செயற்பாடுகளிலிருந்து கிடைக்கப்பெறும் பெறுபேற்றினை கணிப்பதற்கான கூற்று. புற செயற்பாடுகளிலிருந்து கிடைக்கப்பெறும் பெறுபேறுகளை கணிப்பதற்கான வருமான கூற்று. புற செயற்பாடுகளிலிருந்து கிடைக்கப்பெறும் பெறுபேறுகளை கணிப்பதற்கான வருமான கூற்று. சரி, இது நம்ம ரெண்டாவது உடச்சல் இருக்கோம் இல்லையா? ஓகே. அடுத்தது ஆறாவது. அதில் இடம் விடலை. நீங்கள் ஆறாவது நம்பரை போட்டு எழுதி கொள்ளுங்க, அல்லது இடம் விட்டிருந்தால் அதில் எழுதி கொள்ளுங்க. நன்கொடை நிதிய கணக்கு விழுங்க. விசேட நன்கொடை நிதிய கணக்கு. நன்கொடை நிதிய கணக்கு போகிறத விட விசேட நன்கொடை நிதிய கணக்கு. அது இரண்டு நான் உங்களுக்கு திரும்பி விளங்கப்படுத்துகிறேன். ஆறாவது இடம் விடப்பட்டிருந்தால் அதில் எழுதுங்க. அப்படி இடம் விடப்படலைன்னு சொன்னால் நீங்கள் ஆறாவது நம்பரை போட்டு எழுதுங்க. அதில் மேலுக்கு நீங்கள் சேர்த்து விட்டாலும் சரிதான். ஸோ இதை உங்களுக்கு விளங்கியிருக்கணும். லாப நோக்கற்ற நிறுவனங்கள் அமைப்புகள் அடிப்படையில் நம்ம என்னென்ன கணக்குகள் செய்ய வேண்டி வரும் என்று பார்த்தோம். சரி, இப்போ இந்த கணக்குகளை ஒவ்வொன்றா பார்ப்போம். இதில் காணப்பட்ட விஷயங்களை ஒவ்வொன்றா படித்து வந்தோம்னா சரி. இப்போ எத்தனை படிக்க போகிறோம், கணக்கு எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம் என்றால் அடுத்த ஒவ்வொரு விஷயம் பார்த்தோம்னா சரி. சரி, அடுத்து உங்களுக்கு என்ன ஹெடிங் போட்டிருக்குது? காசு கணக்கு அல்லது கொள்ளல் கொடுத்தல் கணக்கு. காசு கணக்கு அல்லது கொள்ளல் கொடுத்தல் கணக்குன்றது நம்ம சாதாரணமான காசு கணக்கு தான். சாதாரணமாக நமக்கு செய்கிற காசு கணக்கு தான் காசு கணக்கு அல்லது கொள்ளல் கொடுத்தல் கணக்கு என்பது. சரி, ஆனால் இதில் என்ன இருக்குன்னு சொன்னால் லாப நோக்கற்ற வணிகத்திற்கான காசு பெறுவன கொடுப்பனவு வேறு, லாப நோக்குடைய வணிகத்திற்கான காசு பெறுவன கொடுப்பனவு வேறு, வித்தியாசப்படும். அப்போ லாப நோக்கற்ற அமைப்பில் நன்கொடைகள் காசாக கிடைக்கும், அங்கத்துவ சந்தா காசாக கிடைக்கும். இதெல்லாம் தனியார் உரிமை வணிகத்தில் வராது, பங்குடைய வணிகத்தில் வராது. லாப நோக்கற்ற வணிகங்கள் மைதான பராமரிப்புக்காக செலவழிக்கும், விளையாட்டு உபகரணங்களை கொள்ள செய்யும். ஸோ இதெல்லாம் தனியார் உரிமை வணிகத்தில் வராது. ஸோ அதனால் பதிகிற விஷயம் காசு பெறுவனவு கொடுப்பனவு தான். இதெல்லாம் காசு பெறுவனவு வரும் என்று பார்க்கும்போது தனியார் உரிமை லாப நோக்குடைய வணிகத்திலிருந்து பார்க்கும்போது லாப நோக்கற்ற வணிகத்தில் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ பெறுவனவு கொடுப்பனவுகள் அதை தான் பதிவு. காசு வந்த வழிமுறை, காசு போன வழிமுறை தான் காசு கணக்கில் காட்ட போகிறோம். ஆனால் அந்த பெறுவனவு கொடுப்பனவுகள் லாப நோக்குடைய வணிகத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது சின்ன டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்கும். அதை பார்த்தோம்னா சரி. அப்போ காசு கணக்கு என்றதில் என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். லாப நோக்கற்ற அமைப்பொன்றின் நிகழ்ந்த காசு பெறுவனவுகளையும் காசு கொடுப்பனவுகளையும் பொழிப்பாக்கி தயாரிக்கின்ற கணக்கு இதுவாகும். ஸோ நோமல் நம்ம ஏற்கனவே செய்த காசு கணக்கு தான். இது காசு அடிப்படையில் தயாரிக்கப்படும். ஸோ தெரியும் நமக்கு வருமான கூற்று அட்டுறு அடிப்படையில் தயாரிக்கப்படும், காசு கணக்கு காசு அடிப்படையில் தயாரிக்கப்படும். இதன் பிரதான நோக்கம் அதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ள, நான் ஹைலைட் பண்ணி தான் தந்திருக்கேன், அதுக்கு அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. இதன் பிரதான நோக்கம் காசு மீதியை கணிப்பிடுவது ஆகும். சரி, அப்போ உலகம் எழுதிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு அங்கே பார்த்தோம்னா காசு கணக்குன்ற மாதிரி அமைப்பு. அப்போ காசு கணக்குன்ற மாதிரி அமைப்பு நான் போட்டுக்கொள்கிறேன், நீங்களும் செய்யுங்க, உங்கள் டியூட்டில் எழுதிக்கொள்ளுங்க. காசு கணக்குன்ற மாதிரி அமைப்பு. ஸோ என்ன செய்யலாம், நமக்கு மீதி வந்ததாக ஒரு தொகை ஒன்று இருக்கலாம். மீதி வந்தது நமக்கு சந்தா என்றது நமக்கு காசாக கிடைக்கலாம், சந்தா கிடைக்கலாம். அதே மாதிரி என்ன கிடைக்கலாம், இங்கே நுழைவு கட்டணம் கிடைக்கலாம், நுழைவு கட்டணம் கிடைக்கலாம். அதே மாதிரி நன்கொடைகள் காசாக கிடைக்கலாம். இந்த நன்கொடைகள் என்பது காசாகவும் கிடைக்கலாம், பொருளாகவும் கிடைக்கலாம். காசாக கிடைச்சி நம்ம இங்கே போடுவோம். ஸோ நம்ம அதை பற்றி நன்கொடைகளில் தெளிவாக படிப்போம். அடுத்து நமக்கு ஏதாவது நம்மளோட சொத்துக்கள் இருந்து அதை நம்ம வாடகைக்கு விடலாம். ஸோ இப்படிலாம் நடக்கும். லாப நோக்கற்ற வணிகம், ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்
அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கான வருமானத்தை அதிகமாக பெற்றுக்கொள்றதுக்காண்டி. அல்லது ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து நிதி வந்து நிறைய வச்சுருந்தாங்கன்றால் ஒரு பெரிய ஒரு கடையை நடத்துவாங்க. அல்லது கடை தொகுதி ஒன்றை சொந்தமாக வச்சுருப்பாங்க, அதை வாடகை கொடுப்பாங்க. அல்லது திருமண மண்டபங்களை வாடகை கொடுப்பாங்க. ஸோ அந்த கழகத்தின் நிதி பலத்தை பொறுத்து மாறும். சில கழகங்கள் காசுக்கே கஷ்டப்படும். ஆனால் சில கழகங்கள் ஒரு பிரபலியமான கழகமாக இருந்தால் அதில் சீனியர் இருந்தாக்கள் எல்லாம் இப்போ நல்ல நல்ல பொசிஷனில் இருக்கும்போது அவங்க அந்த கழகத்துக்காக நிறைய நிதியை கொடுப்பாங்க. அப்போ தான் கழகம் கடும் நிதி பலத்தில் இருக்கலாம். ஸோ அப்படி வரும்போது சில வாடகைக்கு கொடுக்குற கட்டடங்கள் இருக்குன்னு. ஸோ நான் சிம்பிளாக போட்டுக்கொள்கிறேன், வாடகை வருமானம் பாரமே போட்டுக்கொள்கிறேன். ஸோ அதனை லாப நோக்கற்ற வணிகம் என்றால் நிதி ரீதியாக பலவீனமானது என்று நினச்சி கொள்ளாதீங்க. அது கழகம் எவ்வளோ காலம் இருந்தது என்றதை பொறுத்து மாறும். ஸோ நீங்கள் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், சில மகளிர் அமைப்புகள் நம்முடைய கிராமங்கள் இருக்கும். இந்த மகளிர் அமைப்புகள் நிறைய காசு சேர்ந்துருக்கு. இந்த மகளிர் என்ற அடிப்படையில் அவங்க கொடுக்குற காசு அரசாங்கம் அவங்களுக்கு நன்கொடை கொடுத்தது. அந்த மகளிர் அமைப்பில் பெரிய தொகையான காசாகவும் இருக்குது. அப்போ அந்த கிராமத்துக்கு செலவு செய்கிறதுக்கு கூட, ரோட்டு போடுறதுக்கு, தெருவிளக்கு அமைக்கிறது கூட அந்த காசு மகளிர் அமைப்பிலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. அந்தளவு நிதி பலத்தோடையும் சில மகளிர் அமைப்புகள் இருக்குது. சரி, அப்படி சொல்ல வரோம். சரி, ஓகே. அப்போ அடுத்த பாரு நமக்கு வந்து இதெல்லாம் வந்து காசு பெறுவதாக இருக்கிற மாதிரி இங்கே காசு கொடுப்பனவா நீங்கள் எழுதிக்கொள்ளுங்க. அலுவலக செலவுகள், அலுவலக செலவுகள் ப்ராக்டிக்கலான சில விஷயங்கள் உங்களுக்கு உங்கள் நடைமுறையாக கதைக்கும் போது தான் உங்களுக்கு சரியான விளக்கம் வருமென்றதுனால அதை கழிச்சு கொண்டிருக்கேன். உங்களுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தது, நான் கதைக்கிறது விளங்கப்படுத்தல எதுவும் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், வாட்ஸ்அப் மூலமாக என்ன கண்டெக்ட் பண்ணலாமா? ஓகே, உங்களை விளங்காட்டியும் கண்டெக்ட் பண்ணலாம். அடுத்தது விளையாட்டு உபகரண கொள்வனவு வரலாம். மைதான பராமரிப்பு வரலாம். அடுத்தது முகாமையாளர் சம்பளம் வரலாம். முகாமையாளர்னால் நம்ம நிதியினை முகாமை செய்கிறார்கள் அல்ல நம்மளோட கழகத்தை முகாமை செய்கிறார்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் எல்லாம். முகாமையாளர் சம்பளம் வரலாம். ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்களே, நமக்கு வந்து கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்க்கும்போது சில கிரிக்கெட் டீமுக்கு வந்து கோச் எல்லாம் இருப்பான். ஸோ நமக்கு பெருசாக நம்ம ஊரில் இருக்கிற கழகங்கள் அதெல்லாம் நம்ம பார்க்குறல. ஆனால் பிரபலியமான கழகங்களுக்கு கோச் எல்லாம் இருப்பான். இப்போ நம்ம பழைய கிரிக்கெட்டில் ஏற்கனவே இலங்கைக்காக விளையாடின ஒரு கிரிக்கெட்டில் இருக்கிற ஆள் வந்து அந்த ஒரு கழகத்துக்கு கோச்சாக இருக்கலாம். அப்படியான கழகங்கள்லாம் இருக்குது. சரிதானே? அப்படி அடுத்தது போக்குவரத்து செலவுகள் வரலாம். அப்படி நம்ம சொல்கிற மாதிரி கோச் எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளமும் இதில் வரப்போகுது. அதுதான் நான் சொல்ல வரேன். போக்குவரத்து செலவினங்கள் வரலாம். இப்படி காசு பெறுவன கொடுப்பன சாதனம் வரப்போகுது. நான் இதில் என்ன போட்டிருக்கேன்னு செய்ய பாருங்கள். இதில் சாதாரண வணிக நடவடிக்கை தொடர்பாக வர காசு பாய்ச்சல் இல்லாமல், காசு பெறுவன கொடுப்பன இல்லாமல், லாப நோக்கற்ற நிறுவனங்களுக்கே உரித்தான சில காசு பெறுவன கொடுப்பன இதில் மார்க் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் வருமென்று நீங்கள் எதிர்பார்க்கணும். சரி, அப்போ இங்கே இதை நம்ம சமப்படுத்தணும் என்றால் அனைமனசை வந்து வரவு பக்கம் அதிகமான மீதி இருக்கும். அதே தொகையை சமப்படுத்தி இங்கே கொண்டு போவோம். அப்போ இங்கே மீதி சென்றது, அதே மாதிரி இங்கே மீதி வந்தது வரும். சரி, சில வேளைகளை இதையும் உங்களுக்கு விளங்கிக்கிறோம். லாப நோக்கற்ற நிறுவனம் வங்கியில் நடைமுறை கணக்கை பேணியும் அவங்களோட காசு கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். அப்படி செய்தாங்கன்றால் நம்ம வந்து காசு என்றது கையில் காசாக வச்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் வங்கியில் நடைமுறை கணக்கில் இருக்கிறதாகவும் இருக்குது. ஸோ அப்படியான விஷயங்களும் லாப நோக்கது கேட்கலாம். இப்போ நான் ஏன் சொல்ல வரேன்டா, லாப நோக்கற்ற நிறுவனத்தில் கேள்வியோட சேர்த்து வங்கி கணக்கின கூற்று கேட்டாலும், சீராகிய காசு கணக்கு வங்கி கணக்கின கூற்று கேட்டாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கும். சரி, அடுத்த பாருங்கள், நமக்கு வந்து அங்கத்துவ பணம் அல்லது சந்தா. நம்ம இதை விளங்கிக் கொள்ளுவோம். இப்போ இந்த இடத்துல சந்தா அல்லது அங்கத்துவ பணம் நான் இதிலே போடுறேன். சந்தா அல்லது அங்கத்துவ பணம். சரிதானே? இந்த சந்தா அல்லது அங்கத்துவ பணம் என்றதை நம்ம ரெண்டு விதமாக பார்க்கணும். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறோம், இதில் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம் என்றால், இதை நம்ம முதல்ல வந்து சாதாரண சந்தாவே பார்ப்போம். சாதாரண சந்தா. இங்கே சந்தா அல்லது அங்கத்துவ பணம் என்று வரும்போது ஒன்று சாதாரண சந்தா இருக்குது. நம்ம முதலாவதாக இதை பார்ப்போம்.
ரெண்டாவது ஆயுட் சந்தா இருக்குது. ஆயுட் சந்தா சந்தாண்டு பொதுவான பேரை பயன்படுத்துறது எதுக்காக? சாதாரண சந்தாக்கு. ஆயுட் சந்தாண்டா ஆயுட் சந்தாண்டே சொல்லுவாங்க. சரி, இப்போ இங்கே சந்தா ஆயுட் சந்தாக்கு டிஃப்ரெண்ட் என்ன பார்த்தோம் என்றால், சந்தா அல்லது அங்கத்தை சாதாரண சந்தான்னு சொல்லி வரும்போது நீங்கள் மாதந்தோறும் அல்லது வருடந்தோறும் சந்தா கட்டுற மாதிரி இருக்குது. ஒரு விளையாட்டு கழகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க என்றால் அந்த விளையாட்டு கழகத்தில் நீங்கள் அங்கத்தவராக இருக்கிறதுக்கு மாதம் மாதம் காசு கட்டணும். மாதம் மாதம் சில நிறுவன கழகங்கள் கேட்கும், சில லாப நோக்கற்ற வணிகங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், மாதம் அல்லது வருஷம், ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 12,000 கொடுக்குற மாதிரி இருக்கணும், இது வருடத்துக்கு. அல்லது 1000 ரூபாய் மாதத்துக்கு கொடுக்குற மாதிரி இருக்கலாம். அப்போ கழகத்தில் நான் உதாரணம் சொல்கிறேன்னா, ஸோ இது நம்பர் இந்த 1000 இந்த 12,000 1000ன்றது கழகத்தை பொறுத்து மாறும். கழகத்தில் பொட்டென்ஷியலை பொறுத்து அவங்க வந்து வேறு வேறு தொகைகளை கேட்பாங்க. அப்போ இங்கே மாத அடிப்படையிலேயோ வருட அடிப்படையிலேயோ சந்தா கொடுக்கறது தான் சாதாரண சந்தான்னு சொல்கிற விஷயம். அப்போ நீங்கள் வந்து இந்த மாதம் கொடுத்தீங்கன்னா ஜனவரி கொடுத்தா அடுத்த பிப்ரவரி கொடுக்கணும், பிப்ரவரி கொடுத்தா மார்ச் கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு மாதம் கொடுக்கணும். அல்ல இந்த நிதியாண்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நிதியாண்டு கொடுக்கணும், அதுக்கு அடுத்த நிதியாண்டு அப்படின்னு ஒவ்வொரு நிதியாண்டு கொடுக்கும். அப்படி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதம் கொடுக்குற சந்தாக்கு பேர் தான் சாதாரண சந்தா. இப்படி இல்லாமல் மாத அடிப்படையில் அல்ல வருஷ அடிப்படையில் இல்லாமல் நம்மளோட ஆயுளுக்கும் கொடுக்குறது. உதாரணத்துக்கு சில கழகங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஆயுட் சந்தா என்பதை ஒரு 20 வருஷத்துக்கு சந்தாவை டிசைட் பண்ணும். அதாவது இங்கே 20 ஆண்டுகளுக்கு 12,000 படி பார்த்தோம் என்றால், 20 ஆண்டுகளுக்கு 12,000 படி பார்த்தோம் என்றால், இங்கே 240,000 என்பதை அவங்க உங்கள்கிட்ட என்ன கேட்பாங்க, நீங்கள் ஆயுட் சந்தாவை தாங்கன்னு கேட்பாங்க. சொல்கிற சொல்லுங்கன்னு பாருங்கள். இந்த கழகத்தை ஒரு உதாரணம் எடுத்துக்கொண்டோம் என்றால், வருடத்திற்கு 12,000 இவங்க வாங்குறப்ப அதே கழகத்தில் ஆயுட் சந்தான்றதை ஒன்றை டிசைட் பண்ணியிருப்பாங்க. அதை எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஒரு பெரிய தொகை. உதாரணத்துக்கு அவங்க என்ன கேட்குறாங்க, 20 வருடங்களுக்கான காசினை 12,000 படி மொத்தமாக ஒரே தடவையில் தாங்கன்னு கேட்குறாங்க என்றால், இந்த 240,000 நீங்கள் கொடுத்துட்டீங்க என்றால் ஒரே தடவையில், அப்போ கழகத்தில் நீங்கள் அங்கத்தில் இருக்கிறீங்க, ஒரே தடவையில் இந்த 240,000 கொடுத்துட்டீங்க என்றால் நீங்கள் அந்த கழகத்திற்கான நிரந்தர அங்கத்தவர், ஆயுள் சந்தா செலுத்திய நிரந்தர அங்கத்தவர். ஸோ இது அர்த்தம் என்னென்னு சொன்னால், நீங்கள் 20 வருஷம் முடிஞ்சு 21ஆவது வருஷம் திரும்பி காசு கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் இந்த காசை ஒரே தடவையில் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அல்லது கழகம் இருக்கும் வரைக்கும், கழகம் சிலவில் கலைஞ்சு போகலாமா இல்லையா, அப்படி இல்லாமல் கழகம் இருக்கும் வரைக்கும் அல்லது நீங்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அந்த கழகத்தில் நீங்கள் செய்யுங்க, உறுப்பினராக இருப்பீங்க, அங்கத்தவராக இருப்பீங்க. அப்போ இந்த ஆயுள் சந்தான்னு சொல்லப்படுறது எதுக்கான சந்தா, உங்களோட ஆயுளுக்கு சீவியத்துக்குன்னு சொல்லுவோம். ஆயுள் சந்தான்னு சொல்லுவாங்க, சில வேலை என்ன செய்வாங்க சீவிய சந்தான்னு சொல்லுவாங்க. அப்போ இது என்ன வரைக்கும்னு சொல்லி பார்த்தோம் என்றால், நீங்கள் கழகத்தில் நிரந்தர அங்கத்துவத்தை பெற்றுக்கொள்வதற்காக பெறப்படுங்க சந்தா. ஸோ இதுக்கான கணக்கு வைக்கிற முறை வந்து வேறு, இதுக்கான கணக்கு வைக்கிற முறை வந்து வேறு. முதல்ல நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னு சரியாக பாருங்கள். சந்தா என்றதை ரெண்டாக பிரித்து சொல்லியிருக்கிறேன். ஒன்று சாதாரண சந்தா, இன்னொன்று ஆயுட் சந்தா. சாதாரண சந்தாண்டா மாதந்தோறும் அல்ல வருஷந்தோறும் மீண்டும் மீண்டும் கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்போ இந்த வருஷம் கொடுத்தா அடுத்த வருஷம் கொடுக்கத்தான் வேணும். அப்போ அது சாதாரண சந்தா, அதுக்கான கணக்கு வைக்கிற முறை வேறு. அதை நம்ம வந்து தொடர்ச்சி அதெல்லாம் படிக்க போகிறோம். ஆயுட் சந்தான்னு சொன்னால் ஒரு பெரிய அளவான தொகையினை சந்தாவாக நம்ம கொடுப்போம். அந்த பெரிய அளவான தொகையை கொடுத்துட்டோம் என்றால் நீங்கள் அந்த கழகத்திற்கு நிரந்தர அங்கத்தவர். அப்போ நிரந்தர அங்கத்தவர்ன்ற என்ன அர்த்தம், நீங்கள் 20 வருஷத்துக்கான காசு அவங்க கேட்டிருந்தாலும், சில கழகங்கள் 15 வருஷத்துக்கான காசை கேட்கும், சில கழகங்கள் 20 வருஷத்துக்கான காசை கேட்கும், சில கழகங்கள் 25 வருஷங்களுக்கு காசை கேட்கும், சில கழகங்கள் இந்த வருடங்கள் கணக்கு இல்லாமல் உதாரணத்துக்கு 2,50,000 ஆண்டு கேட்கலாம். 2,40,000ன்றது 20 வருஷத்துக்கு, 2,50,000 தந்தீங்கன்னா நிரந்தர அங்கத்தவர்னு சொல்லலாம். அதை டிசைட் பண்ணுறது யார், இந்த கழகத்திட்ட முகாமை நிர்வாகக்குழு. அப்படி அந்த நீங்கள் காசை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த கழகத்துக்கு நீங்கள் நிரந்தர அங்கத்தவர். ஒன்ஸ் நீங்கள் காசை கொடுத்துட்டீங்கன்றால் அதுக்கு அப்புறம் அந்த கழகத்தில் என்ன செய்ய தேவையில்லை, சந்தா செலுத்த தேவையில்லை, நீங்கள் நிரந்தர உறுப்பினர். யார் இப்படி இந்த சந்தா செலுத்துவாங்கன்னு பார்த்தோம்னா
ஆயுட் சந்தா செலுத்துகிற அங்கத்தவர் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தோம்னால் அந்த கழகத்தினை ஆரம்பித்த மேம்பாட்டாளர்கள் சில பேர் செலுத்துவாங்க. புதுசாக வந்து போராக்கள் எல்லாம் பெருசாக ஆயுட் சந்தா செலுத்த விரும்ப மாட்டாங்க. யார் ஆயுட் சந்தா செலுத்துவாங்கன்னு சொன்னால் அந்த கழகத்தை உருவாக்குனாக்கள் ஒன்று இருப்பாங்க இல்லையா. ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்னா அதை உருவாக்குனாக்கள். அந்த உருவாக்குனாக்கள் அவங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த கழகத்தை நிச்சயமாக கொண்டு போகணும். புதுசாக வந்து அந்த கழகத்தில் வந்து இணைகிறாக்கள் வந்து அந்த கழகம் நீண்ட காலம் இருக்கணும், நீண்ட காலம் அந்த கழகத்தில் நம்ம விளையாடணும் அல்லது வந்து அந்த கழகத்தில் நம்ம உறுப்பினர் இருக்கணும்னு பேச விரும்ப மாட்டாங்க. அந்த தோட்டோட அந்த நினைப்போடு வர மாட்டாங்க. ஆனால் அந்த கழகத்தை ஆரம்பித்தாக்கள் வந்து இந்த கழகம் நீண்ட காலம் இருக்கணுமென்று நினச்சி தான் ஆரம்பிப்பாங்க. ஒரு ஷார்ட் டேர்முக்காக ஆரம்பிக்க மாட்டாங்க, ஒரு சிறிய தவணைக்கு ஆரம்பிக்க மாட்டாங்க. அப்போ அதுதான் இங்கே இருக்கிறது. அப்படி வரும்போது அவங்க அந்த கழகத்தினை உருவாக்குனாக்கள் அல்லது கழகத்தினை மேம்பாட்டலன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்க, நிரந்தர அங்கத்துவத்தை செலுத்தி அந்த கழகத்தில் இணைவாங்க. அதே மாதிரி இடையில் வந்து இணைகிறாக்களும் அந்த கழகத்தில் பற்றி இருக்கமாக இருந்தால், தொடர்ச்சி அந்த கழகத்தில் இருக்கணுமென்ற ஒரு சிந்தனை வருமாக இருந்தால் அவங்கள என்ன செய்வாங்க, நிரந்தர அங்கத்துவத்தை செலுத்துவாங்க. சரிதானே? ஓகே. அப்போ அதில் வந்து பாருங்கள், அடுத்தது நம்ம கீழே சொல்லப்பட்டது சந்தா அல்லது அங்கத்துவ கட்டணம் லாப நோக்கற்ற அமைப்புகளின் பிரதான வருமான மூலம் சந்தாவாகும், அங்கத்துவ சந்தாவாகும். ஸோ சந்தால அனுமதி கட்டணம் தான் ஒரு லாப நோக்கற்ற நிறுவனங்களுக்கான பிரதான வருமான மூலம். பிரதானமான விஷயம் வந்து நான் இதில் சொல்லப்பட்ட விஷயம் தான் உண்டு. லாப நோக்குடைய வணிகத்தில் தனியார் உரிமை வணிகம் என்றால் ஒரு ஆள் இன்வெஸ்ட் பண்ணுவார், மூலதனம் போடுவார். பங்குடைமை அல்லது பங்குடைமை வந்தோம்னா 2 தொடக்கம் 20 பேருக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறார்கள் இருப்பாங்க முதலீட்டாளர்கள். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 1 தொடக்கம் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் மூலதனமாக யாருமே கொண்டு வரல. அங்கத்தவராக சேர்றால் வந்து மூலதனம்ன்றதையும் கொண்டு வரதும் இல்லை, அந்த நிறுவனம் உழைக்கிற லாபம் எனக்கு சொந்தமான எடுத்துகிட்டு போகிறதும் இல்லை, இங்கே பற்றுக்களும் இல்லை. அப்போ இந்த இடத்துல அவங்க கழகத்தில் தொடர்ச்சியாக இருக்கணும்ன்றதை கொடுக்குறது சந்தா தான். சந்தா கழகத்துக்கான வருமானமாக கருதப்படும், இது மூலதனமாக கருதப்பட மாட்டாது, வருமானமாக கருதப்படும். சரி, அடுத்து பாருங்கள், இது அங்கத்தவர்களால் மாதாந்தம் அல்லது வருடாந்தம் செலுத்தப்படும். நீங்கள் சந்தா அல்லது அங்கத்துவ கட்டணம் மேலே இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் பிரேக்கெட்டில் போடுங்க சாதாரண சந்தான்னு போடும், சாதாரண சந்தா என்று போடும். இப்போ அதில் வந்து சந்தா அல்லது அங்கத்துவ கட்டணம்ன்றதை நம்ம எடுத்துக்குவோம். சந்தா அல்லது அங்கத்துவ கட்டணம்ன்றதை நம்ம கணக்க மாதிரி அமைப்பு போட்டுக்கொள்வோம். சந்தா கணக்கு. சந்தா கணக்கில் இந்த சைடில் முதல்ல இருக்கிறது ஆரம்ப நிலுவையாக இருக்கு, ஆரம்ப நிலுவை. இதில் இருக்க போகிறது ஆரம்ப முற்பணமாக இருக்கு, ஆரம்ப முற்பணம். சந்தா காசாக பெறும்போது காசு கணக்கில் வரவும் சந்தா கணக்கில் செலவும். ஸோ இதில் காசு என்றது வரும். சரியா? சந்தா காசாக பெறும்போது காசு கணக்கு வரவு, சந்தா கணக்கு செலவு. அதே மாதிரி கணக்கை பேலன்ஸ் பண்ணுறப்ப நான் மொத்தம் எழுதுனது பிறகு எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தம் வழியை முடிச்சது பிறகு எழுதுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னால் இறுதி முற்பணம் பாரமாக இருக்குது. இதில் வந்து பார்த்தோம்னா கீழே இறுதி நிலுவை காணப்படுறதா இருக்குது, இறுதி நிலுவை சந்தா காணப்படுறதா இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல சில வேளைகளில் பதிவளித்த சந்தாண்டு வரும். நான் என்னென்று விளங்கப்படுத்தணும் கொண்டா நீங்கள் எழுதிக்கணும். பதிவளித்த சந்தா என்ற ஒரு விடயம் வரும், பதிவளித்த சந்தா. சில வேளைகளில் சந்தா கழிவும் வரலாம், சந்தா கழிவு என்றதும் வரலாம். இது சந்தா கணக்குன்னு சொல்கிறோம். இது நமக்கு சாதாரணமாக ஒரு வருமான கணக்கு மாதிரி அமைப்பு தான். சரி, சோபடவும் வரலாம். இதில் இந்த கணக்கை நம்ம கடைசியை சமப்படுத்தும் போது இங்கே வருமான கூற்றுக்கு மாற்றியது என்ற ஒரு தொகை ஒன்றில் வரும். இந்த தொகையைத்தான் நம்ம வருமான கூற்றுக்கு மாற்றுவோம். சரிதானே? ஸோ இது ஒரு சந்தா கணக்காக நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இது உங்களோட எக்ஸாம் பேப்பரில் கட்டாயம் கேள்விக்கு வரும் என்று எதிர்பார்க்கும். ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்லையும் சரி, தவணை பரீட்சைகளையும் சரி, இது உங்களுக்கு கேள்வியில் வரும். அப்போ சந்தா கணக்குன்ற மாதிரி அமைப்பு
உங்களுக்கு பார்ட் ஒன்னில் சில கேள்விகள் வரும். பார்ட் ஒன்னில் வர கேள்வி எதை கேட்பான்னு சொன்னால், இந்த சந்தா கணக்கு செய்து வருமான கூற்றுக்கு மாற்றி சந்தா, அதே மாதிரி காசாக பெற்ற சந்தா, இரண்டையும் அதே மாதிரி கேள்வியாக கேட்பாங்க. வருமான கூற்றுக்கு மாற்றி சந்தா, காசாக பெற்ற சந்தா என்ற விஷயத்தை கேள்வியாக கேட்பாங்க. அப்போ என்ன செய்யுங்க, சந்தா கணக்குன்ற மாதிரியுமே போட்டுக்கொள்ளும். சரிதானே? ஸோ நான் சிம்பிளாக சொல்லி விடுறேன். இதில் ஆரம்ப நிலுவையண்டா சென்ற ஆண்டுக்காக பெற வேண்டிய சந்தா எதுவும் இருந்தால் வரும். ஆரம்ப முற்பணம்ண்டா சென்ற ஆண்டே நடைமுறை ஆண்டுக்கான சந்தா ஏதாவது தந்திருந்தாங்கன்றால் அது ஆரம்ப முற்பணம் வரும். காசாக பெறப்பட்ட காசில் வர இங்கே செலவு. பதிவளித்த சந்தான்னு சொல்லப்படுறது நான் டீட்டெயிலாக எனக்கு படிப்பேன், ரெண்டாவது சொல்கிறேன். ஏற்கனவே அங்கத்தவராக இருந்து சந்தா தராமல் இருந்த நபர் ஒரு ஆள் அந்த கழகத்தை விட்டு விலகினார்னு சொன்னால் அவர் தர வேண்டியிருந்த தொகையை பதிவளிக்கும். ஆரம்ப நிலுவைக்குள்ளே நமக்கு அந்த தொகை இருக்கும். அவர் நிரந்தரமாக விலையிட்டார்னு தெரிய வந்துட்டு, அப்போ இந்த காசு நமக்கு கிடைக்காது. அது பதிவளித்த சந்தாண்டு இங்கே செலவச்சிட்டு பதிவளித்த சந்தா கணக்கு வர வேண்டாம், அது வருமானக்குள்ளே காட்டும். சந்தா கழிவுன்னு சொல்லி வந்தோம்னால் நம்ம மாத அடிப்படையில் சில வேலைகள் அது நடக்கும். மாதந்தோறும் இப்போ நான் சொல்கிற மாதிரி மாதந்தோறும் 1000 ரூபா படி சந்தா கொடுக்கணும். சரிதானே? மாதந்தோறும் 1000 ரூபா படி சந்தா கொடுக்கணும். ஆனால் நீங்கள் இந்த மாதந்தோறும் கொடுக்க வேண்டிய சந்தாவை 12 மாதங்களுக்கும் 1000 படி 12,000 ஒரே தடவையில் கொடுக்குற முடிவெடுத்துட்டிங்கன்றால் இந்த 12,000 ரூபாயில் உங்களுக்கு கழிவு செலவில் கிடைக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு மாதம் தாரதுக்கு பதிலாக ஒரே தடவையில் தாரதுனால ஒரு 10 வீதம் ஒரு 1200 ரூபாயை கழிச்சிட்டு உங்கள்ட்ட வந்து 10,800 ரூபாயை வாங்குற மாதிரி இருக்கலாம். சரிதானே? அப்போ இந்த 12,000 ரூபாயை வருமானம் என்று நினச்சிட்டு இந்த இதை கழிவு ரெண்டு போட்டு இதை போடுற மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் டீட்டெயிலாக கொஞ்சம் கதைக்கிறேன். சரிதானே? சந்தா கழிவுண்டா என்னென்னு சொல்லி. அதே மாதிரி இறுதி நிலுவைன்னு சொல்கிறது, இறுதியாக நிதியாண்டு கடைசியில் பார்க்கும்போது இந்த முடிவடைஞ்ச வருஷத்துக்கு தர வேண்டிய சந்தாவில் யாராவது தராமல் இருந்தாங்கன்றால் அவங்க நிலுவை சந்தா இறுதியாக தர வேண்டியிருக்காங்க. அதுதான் நம்ம வந்து இறுதி நிலுவைன்னு சொல்லுவோம். இறுதி முற்பணம்னு சொன்னால் அடுத்த நிதியாண்டுக்கான சந்தா. அடுத்த நிதியாண்டுக்கான சந்தாவை நடைமுறை ஆண்டிலே தந்திருந்தாங்கன்றால் அது இறுதி முற்பணமாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பதிஞ்சிட்டு வந்தீங்கன்றால் கணக்கை சமப்படுத்தும் போது வருமான கூற்றுக்கு மாற்றி சந்தாவோடு வரும். சரி, ஓகே. அப்போ இந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து சந்தா வரைக்கும் பார்த்துருக்குறோம். அடுத்த கிளாஸில் இந்த சந்தா கணக்கிலிருந்தே நம்ம ஆரம்பிப்போம். சந்தா கணக்கை போட்டு அதை தொடர்ச்சியாக என்ன வருமெண்டோ ஒன்றா பார்த்தோம்னா சரி. அடுத்த கிளாஸில் தொடர்ச்சியாக சந்திப்போம். நன்றி.